الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالت يا مريم أنى لك هذا قالت هو من عند الله صدق الله العلي العليم அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாம் அனைவரும் 13வது தராவீஹை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்காகவும் மக்ஃபிரத்துக்காகவும் நாம் இங்கு அமர்ந்து இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அனைத்து விதமான பாவங்களை மன்னித்து நம்மளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியத்தையும் கிருபையும் அல்லாஹ் கொடுப்பானாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த காலகட்டத்தில் நாம் அனைவரும் நம்மளை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே நம்மளை பாதுகாக்கக்கூடியவன் யார்? தாய்மார்களே, நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா தான். இந்த உலகத்திலேயே நம்மளை காக்கக்கூடியவன், நம்மளை பாதுகாக்கக்கூடியவன், நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் தான். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் மீது நாம் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் தான் நம்மளை பாதுகாக்கக்கூடியவன். எல்லா துன்பங்களில் இருந்தும், எல்லா கஷ்டத்தில் இருந்தும், எல்லா பெரிய பெரிய ஆபத்துகள் இருந்தும் நம்மளை பாதுகாக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் என்பதாக முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். தாய்மார்கள், சமீபத்தில் நாம் டிவில செய்திகள்ல பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? நம்முடைய ஈரான் நாடு, குவைத், துபாய் இப்படிப்பட்ட அரபி நாடுகள்ல குண்டுகள் அங்கே போடப்படுகின்றது. அப்பாவி குழந்தைகளும் பெண்களும் அங்கே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அல்லாஹ் அக்பர். ஆனா பாலஸ்தீன மக்கள் பாருங்க, அவங்களிடத்திலும் குண்டு போடப்பட்டது, அவர்கள் நிறைய பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஆனால் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன தெரியுமா தாய்மார்களே? அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை. அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்து இருக்கின்றார்கள் அந்த மக்கள். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை இன்னும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். ரகசியமாக அல்லாஹ் பாதுகாக்கின்றான். தாய்மார்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல நம்முடைய உள்ளத்தில அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். முதலில் அதுதான் ஈமான், அதுதான் பரிபூரணமான ஈமான். தாய்மார்களே, முழு நம்பிக்கை நம் உள்ளத்திலே வந்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், நாம் பரிபூர்ணமான ஈமானை அடைந்து விட்டோம் என்பதாக பொருள். ஒரு சமயம் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில கூறி காட்டுகின்றார், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்ப்பதற்காக வேண்டி பைத்துல் முகத்தஸுக்கு வருகின்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பொறுப்புல அவர்கள் பாதுகாத்து கொண்டு வந்திருந்தார்கள். அப்ப ஒரு சமயம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பைத்துல் முகத்தஸ்ல ஒரு அறையில தங்கி இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்க போகின்றார்கள். அந்த ரூம்ல பார்த்தா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சுத்தி நிறைய பழங்கள் அப்படியே இருக்கின்றது, அதிகமான பழங்கள். தாய்மார்கள், சகோதரி, இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டும்.
அந்த பழங்கள் இருக்கின்றதே, அதிகமான பழங்கள், அந்த நேரத்துல சீசன் இல்லாத பழங்கள், எங்கேயும் கிடைக்காத பழங்கள், பழங்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு முன்னாடி அந்த பழங்கள் எல்லாத்தையுமே பார்க்கின்றார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். பார்த்து விட்டு கேட்கின்றார்கள், ஓ மரியமே, இந்த ஊரிலே கிடைக்காத இவ்வளவு நிறைய பழங்கள் எல்லாம் உன்னிடத்தில் இருக்கின்றதே, இது எப்படி வந்தது என்று கேட்டோன்னே அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அன்னா லகி ஹாதா மின் இன்தில்லாஹ் قالت هو من عند الله. சொன்னார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம், இது எல்லாமே எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அவங்க சிறிய வயது பெண்மணி தான், ஆனா அவங்களுடைய உள்ளத்துல பாருங்க, அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை அவர்கள் வைத்திருந்தனால அந்த காலத்துல கிடைக்காத சீசன் இல்லாத அந்த பழங்களை அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காட்சியை பார்க்கின்றார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஆனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லாம இருந்தார்கள், குழந்தையே இல்லை. அப்ப அவங்க சிந்திக்கின்றார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சீசன் இல்லாத பழத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த முழு நம்பிக்கைக்காக அல்லாஹ் தஆலா கொடுத்து இருக்கின்றானே, அப்ப நம்ம அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வச்சா நம்மளுக்கும் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான் என்பதாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த நேரத்துல சிந்தித்தார்கள். அவர்கள் அப்பதான் சிந்திக்கின்றார்கள், அப்ப அல்லாஹ் தஆலா இவ்வளவு ஆற்றல் உள்ளவன், இவ்வளவு சக்தி உள்ளவன், நம்மளுக்கு அல்லாஹ் குழந்தையை தரமாட்டானா, குழந்தை பாக்கியை தரமாட்டான் என்பதாக சொல்லி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்தவராக இரு கரங்களையும் ஏந்தி அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கின்றார்கள், ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, எனக்கு பரிசுத்தமான ஒரு குழந்தையை கொடுப்பாயாக என்பதாக துஆ கேட்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொஞ்சம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு சுபச்செய்தி சொல்கின்றான், உங்களுக்கு விரைவில் அல்லாஹ் குழந்தையை கொடுப்பான் என்பதாக. உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், நானும் ரொம்ப கிழவனாக ஆகிவிட்டேன், என்னுடைய மனைவியோ மலடியாக இருக்கின்றாள், எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும் சொன்னோன்ன அப்ப அந்த மலக்கு சொல்கின்றார், அது அப்படிதான், இது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், தாய்மார்கள், சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்து துஆ கேட்டதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு அழகான குழந்தை யஹ்யா என்ற பெயர் இடப்பட்ட ஒரு குழந்தையை அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அது மட்டுமல்ல, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறக்கும் போதே நபியாக பிறந்தார்கள். அல்லாஹ் அக்பர்! எவ்வளவு பெரிய சிறப்பு, எவ்வளவு பெரிய பாக்கியம் தாய்மார்களே! அப்ப அல்லாஹ் மீது நாம் முழு நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான், நம்மளுக்கு நம்முடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றுவான், நம்முடைய ஏதாவது நல்ல ஹாஜத்துகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம், அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுப்பான். அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் தாய்மார்களே, முழு நம்பிக்கை வைத்தாதான் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுப்பான். எனவே நம்ம கவலைப்பட்டு கூனி குறுகி ஒரு மூலையில அழுது கொண்டே இருக்க தேவையில்லை தாய்மார்களே. அல்லாஹ் நம்மளுக்கு இருக்கின்றான். அல்லாஹ் இடத்துல கரங்களை ஏந்தி, யா அல்லாஹ், நான் முழு நம்பிக்கை உன்னிடத்தில் வைக்கின்றேன், வேறு யாரும் எனக்கு தரமாட்டார்கள், யா அல்லாஹ், நீதான் எனக்கு தரக்கூடியவன், எனக்கு குரு யா அல்லாஹ் என்பதாக அழுது அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்டா
அல்லாஹ் தாய்மார்களே, சகோதரிகளே, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பான். தாய்மார்களே, முழு நம்பிக்கை வைக்கணும் அல்லாஹ் இடத்துல. வேற யாரும் மீது நாம் நம்பிக்கை வைக்க கூடாது. அவன் கொடுப்பான், அவன் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வான். என் மகனை பார்த்துக்கிடுவான், என்னுடைய கணவனை பார்த்துக்கிடுவாரு, என்னுடைய மகள். யாரு மீது நம்பிக்கை வைக்கிறார் தாய்மார்களே? நாம் முழு நம்பிக்கை அல்லாஹ் மீது வைக்க வேண்டும். அப்படி வைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நம்பிக்கை அது உறுதியாக இருந்தால் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிச்சயமாக பூர்த்தி செய்வான். நம்ம கேட்டதை அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நம்பிக்கை கூட அல்லாஹ் தஆலா நம்மளுக்கும் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. வாஹிர் தஆலா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.